हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பொரி உருண்டை ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சுக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பொரி உருண்டை ட்ரை பண்ணாலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும் அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் இதல இருக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு புரியும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெல்லம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதுல பாகுபதம் இப்போதைக்கு தேவையில்லை இந்த வெல்லத்துல அதிகமான தூசெல்லாம் இருக்கும் அத நாம வடிகட்டி நீக்கிரணும் அதுக்காக இந்த வெல்லம் இந்த தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் 4 ல இருந்து 5 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கணும் வெல்லம் எல்லாமே நாம சேர்த்த தண்ணி கூட கரைஞ்சு நல்லா சேர்ந்து வந்திருக்கு ஒரு ஸ்பூனால நல்லா கலரை விட்டு பாருங்க எல்லாம் கரைஞ்சிச்சுனா அப்படியே எடுத்துருங்க வெல்லம் தண்ணி கூட நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு கடாயில நான் இந்த மாதிரி ஒரு அரிப்பு பயன்படுத்தி அப்படியே வடிகட்டி எடுத்துக்கறேன் தோசை எல்லாமே வடிகட்டி நீக்கிட்டோம் எல்லாமே தனியா வந்துருச்சு இந்த வெல்ல பாகில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த வெல்ல பாகு கொதிக்கும் போதே பக்கத்துல கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதனோட பாகு பதம் செக் பண்றதுக்கு இந்த ஸ்டேஜ்ல பாருங்க फ्रेंड्स அதனோட கலருமே நல்லா மாறி வந்திருக்கு அடுப்பை கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல தான் வெச்சுக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம இத கலர்றனால இது கருகாம நமக்கு கிடைக்கும் இது லைட்டா கரிஞ்சா கூட இது வந்துட்டு ஸ்மெல் அடிக்கும் இப்போ நாம இதில இருந்து வெல்ல பாக கொஞ்சமா தண்ணில சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நாம இந்த மாதிரி கையில எடுத்து பார்க்கணும் கையில எடுக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்க கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்சில நிக்கணும் நீங்க கையில எடுக்கும்போது சாஃப்ட்டோட கொஞ்சம் கூட திக்கா இருக்கணும் அப்படினா கரெக்ட் பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் வெல்லப்பாகு பாகுபதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 கப் அளவுக்கு பொரியும் சேர்த்துக்கணும் 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரி கரெக்ட்டா இருக்கும் எல்லாமே நல்லா கலந்து விடணும் முதல்ல பொரி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா எல்லாமே கலந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும் இப்ப பாருங்க फ्रेंड्स எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு இனி நாம இத உருண்டைகளா இப்பவே பிடிச்சிரணும் சூடாற விட்டுற கூடாது சூடாற விட்டீங்கனா உருண்டை பிடிக்க வராது கையில கொஞ்சமா அரிசி மாவு தடவிட்டு இத நாம உருண்டைகளா பிடிக்கலாம் அப்ப நமக்கு கையில ஒட்டாம வரும் நீங்க அரிசி மாவுக்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் உருண்டை எந்த சைஸ்க்கு வேணாலும் உங்களோட விருப்பம் போல பிடிச்சுக்கலாம் உருண்டை பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு மீதி இருக்கக்கூடியதே எல்லாத்தையுமே சூடாறதுக்கு முன்னாடி உருண்டைகளா பிடிச்சு எடுத்துருங்க டோட்டலா எனக்கு 8 பொரி உருண்டைகள் கிடைச்சது நான் கொஞ்சம் பெருசா தான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த பொரி உருண்டை கடையில இருந்து வாங்குறது மாதிரி ரொம்ப டேஸ்டா இருந்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கிறிஸ்பியா இருந்து फ्रेंड्स உங்களுக்கு இத பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது கிறிஸ்பியா இருந்திருக்குன்னு फ्रेंड्स நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स மறக்காம எங்க சேனலை Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க